குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு ஆன்மீக சொற்பொழிவு, இந்த மறுஜென்மம் இதெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து அரசு சொல்லியிருந்தது. மறுப்பு அதுதானே. இப்போ நான் கேட்குறேன், திருக்குறள் பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கிறோம். திருக்குறள்லேயே 2 பெரிய ஒரு குறள் இருக்குது தெரியுங்களா, மறுபிறவி பற்றி. இந்த 2 குறளை திருக்குறள் தூக்கிடலாம். அப்புறம் அதே குழந்தைங்க படிக்குமில்ல. இது ஒரு அரசியல் ட்ராமா, நான் அப்படி தான் சொல்லுவேன். ஸோ எல்லாத்துலேயும் அரசியல் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தப்பு, இதுதான் உண்மை. இதெல்லாம் மறைக்கப்படுற விஷயம் சார். சும்மா நம்மளுக்கெல்லாம் எங்க அம்மா சொன்னாதான் என்ன இவர் அப்பான்னு தெரியும். மறுபடியும் எப்படி நீங்க நிரூபிப்பீங்க? அவங்க சொல்றதானே. இல்ல உங்களை டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து உங்களை யார் அப்பான்னு சொல்லி அதே எப்போ கண்டுபிடிச்சாங்க? மனிதன் எப்படி பிறந்தான் எவனும் சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? ஆனால் சயின்ஸ் சொல்லுது. என்ன சொல்லுது? எனக்கு உலகம் எப்படி உருவாச்சு, எப்படி உருவாச்சான்? நான் சொல்றேனே, 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 கோடி ஜனங்க இருந்திருப்பாங்க. அது யாருக்காவது தெரியுமா? 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில் எத்தனை பேர் இருந்தாங்க? முதல்ல அந்த கணக்கு கொடுக்க சொல்லுங்க. அம்மாவும் மகனும் புணர்றாங்க அப்படிங்கிறது, அதாவது தி டாப் ஹையஸ்ட் வக்ர புத்தின்னு பேர். வணக்கம் சார். வணக்கம். வாவ் தமிழா நேயர்கள் அத்தனை பேருக்குமே என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். ஸ்டாண்டப் காமெடியனாக இருந்து இப்போ ஆன்மீகவாதியாக மாறி இருக்கிற மகாவிஷ்ணு அப்படிங்கிறவர் ஒரு பேசுபொருளாக இருக்கார். அந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிருப்பீங்க. ஸ்கூலில் போய் அவர் பேசின விஷயங்களை ஒட்டி அவர் அப்புறம் கைது பண்ணப்பட்டிருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை, நான் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு ஆன்மீக சொற்பொழிவு, இந்த மறுஜென்மம், ஜோதிடம் இதெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து அரசு சொல்லியிருந்தது. மறுப்பு அதுதானே. இப்போ நான் கேட்குறேன், திருக்குறள் பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கிறோம். திருக்குறள்லேயே 2 பெரிய ஒரு குறள் இருக்குது தெரியுங்களா, மறுபிறவி பற்றி. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவனடி சேராதார். அதுலேயே முழுசாக அடங்கி போச்சு. இதுலேயே ஜோசியம் வந்துருச்சு, ஆன்மீகம் வந்துருச்சு, கடவுள் வந்துட்டாரு, எல்லாம் வந்துருச்சு. அப்போ ஒன்று பண்ணலாம், அந்த 2 இன்னொரு குறள் இல்லைங்க சட்ட ஞாபகம் இல்லை, அந்த 2 குறளை திருக்குறள் தூக்கிடலாம். அப்புறம் அதே குழந்தைங்க படிக்குமில்ல. அப்போது எந்த ரூபத்தில், ஏதோ ஒரு ரூபத்தில் எல்லா அன்றைய எழுத்துக்கள், இதிகாசங்கள், புராணங்கள் எதில் பார்த்தாலுமே உங்களுக்கு ஜோதிடம், ஜாதகம், ஆன்மீகம், வாழ்க்கையுடைய தத்துவம், சாராம்சம் எல்லாமே வந்திருக்கும். இதை ஒமிட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு பிடிக்கலைன்னா விட்டுருங்க. ஒருத்தனுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லும் பொழுது அது புதுசாக இருக்கும், இப்படி இருக்குமோ இருக்காதான்னு யோசிக்காமல் இருந்தால் நல்லது, இல்லாவிட்டால் இன்னும் நல்லது அப்படின்னு நினச்சித்தான் போன மொழிய இதுதான் படிக்கணும், இது படிக்கக்கூடாது. படிக்கக்கூடாத விஷயங்கள் நிறைய இருக்குது. அதுதான் இன்றைக்கி உலகத்தில் அதிகமாக நடந்துட்டுருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடு இல்லை. எதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கணுமோ அதுக்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடு, கண்ட்ரோல். என்ன உலகம்னு தெரியல சார். இதன் அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மதத்தை பற்றி பேசும்போது இன்னொரு மதத்தினர் அந்த ஸ்கூலில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பள்ளிகளில் ஆன்மீகம் பேசக்கூடாது, ஒரு மதம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சட்டமாக வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில் அது ஒரு அரசு பள்ளியில் இவர் ஒரு மதம் சார்ந்த விஷயங்கள் பேசுகிறது சரின்னு நினைக்கிறீங்க? இல்லையே, நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கிறிஸ்டியானிட்டி ஸ்கூலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் மட்டுமே படிக்கிறது இல்லை, இந்துக்களும் படிக்கிறாங்க, முஸ்லீமும் படிக்கிறாங்க. அங்கே சர்ச்சில் அந்த ஸ்கூலில் படிக்கும் பொழுது பைபிள்னா என்ன, ஜீசஸ்னா என்ன சொல்லி கொடுக்குறாங்க. அது தனியார் பள்ளிகளில் இருக்குது, இல்லை இந்த பள்ளிகள்லையும் இருக்குது. இல்லை, நான் சொல்றது அது ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டியூட். அப்படி இஸ்லாமிய கல்லூரினா அதில் அப்படின்னு வச்சுக்கங்களேன். கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எல்லா மதமும் சேர்ந்த ஒரு இணைப்பு, அது பொதுவாக உள்ளது. அங்கே நீங்கள் இந்து பற்றியும் பேசலாம், முஸ்லீம் பற்றியும் பேசலாம், கிறிஸ்டின் பற்றியும் பேசலாம். அதாவது மதங்களில் இவ்வளவெல்லாம் இருக்குதுங்கிறது ஒரு குழந்தை தெரிஞ்சுக்க தப்பு இல்லைங்கிறேன். என்ன கேட்டால் அதான் சொல்லுவேன். அங்கே ஏன் நீங்கள் மத பாகுபாடு பார்க்குறீங்க? ஒரு பள்ளியில் ஒரு மாணவனுக்கு எல்லாமே கற்றுக் கொடுக்குறத ஒரு பள்ளியில் விஷயம். ஒரு மாணவன் சொல்லும் பொழுது அவன் அதை, இப்போ நான் ஒரு கிறிஸ்டியானிட்டி பற்றி சொல்லுவோம், ஒரு கிறிஸ்தவன் அதை ஏற்றிட்டு மைண்டில் ஏற்றிக்குவான். ஒரு முஸ்லீம் பையன் இருக்கிறான்னா பரவாயில்ல, நம்ம நபிகள் நாயை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க, நல்லா இருக்கு, அவன் ஏற்றுக்குவான். இவங்களை சொல்லும்போது அந்த குழந்தை அதை கோவிச்சுக்குதா? குழந்தைங்க யாருமே கோவிச்சுக்கிறது இல்லை, இவங்களா கிரியேட் பண்ணுறது. இது ஒரு அரசியல் ட்ராமா, நான் அப்படி தான் சொல்லுவேன். ஸோ எல்லாத்துலேயும் அரசியல் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தப்பு. படிப்பதை எல்லோரும் எல்லா விஷயத்தையும் படிச்சுக்கலாம், அதில் வேண்டாததை தூக்கி வச்சுருங்க. அது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அதுதான் தத்துவம். நல்லதை ஏற்று மைண்டில் ஏற்றிக்கிங்க, கெட்டதையும் படித்து பாருங்கள், அது நம்ம வாழ்க்கைக்கு ஒத்து வராதுன்னு ஒதுக்கி வைங்க. ஆக நல்லதையும் கெட்டதையும் சொல்கிறது தான் கல்வி.
அதுலேயும் வந்து ஒரு கண்ட்ரோல்னால் அது எனக்கு புரியல. ஸ்கூலில் வந்து அறிவியல் சொல்லிக் கொடுக்குறோம். வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அறிவியலுக்கு நேர் மாற்றி இருக்கு, வந்து அறிவியலால் ஏற்றுக்கொள்ள முடியாதது எல்லாம் அறிவியலால் மறுதளிக்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது ஒரு கான்ட்ரடிக்ஷன் வராதா? நீங்கள் அறிவியலையும் சொல்லிக் கொடுக்குறீங்க, ஆன்மீகத்தையும் சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்ப குழந்தைகள் எதை ஃபாலோ பண்ணுறது? குழந்தைகளுக்கு அது குழப்பத்தை உருவாக்காதா? ஃபாலோ பண்ணுறது அது மொத்த கிளாஸாக எடுக்கிறது இல்லையா? இது ஒரு மீட்டிங்கில் தான் சார் பேசுனாங்க. ஒரு மீட்டிங் தானே அது, அதே கிளாஸாக எடுக்கலையா அவர்? ஒரு மணி நேரம் ஒரு ஸ்பீச்சில் எல்லா விஷயம் சொல்லிட்டு போகிறாரு, அவ்வளோதானே. இப்போ ஒரு சப்ஜெக்ட் ஒரு 7 சப்ஜெக்ட் இருக்குதுன்னா அந்தந்த சப்ஜெக்ட் குழந்தைங்க டெய்லி படிக்குது. இது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான், தப்பு இல்லையில்ல. ஒரு நான் என்ன கேட்குறேன்னா சார், அறிவியலில் படிக்கிற ஒரு குழந்தை வந்து மறுஜென்மங்கிறது நம்பிக்கை இருக்காது, பறக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு மேலே அதுக்கு நம்பிக்கை. அறிவியலுங்கிறதே அறிவுங்க, அறிவை வளர்த்துக்கிற விஷயங்க. நீங்கள் அது என்ன அறிவியல் ஒன்று தனியாக ஒன்று ஒரு கண்டுபிடிப்பு மாதிரி பேசுறீங்க. அறிவியல்னா என்ன? அறிவியல் என்பதே எல்லாத்தையும் கற்றுக்கிறதா அறிவியல். அறிவுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் ஒட்டு மொத்தமாக மைண்டில் ஏற்றிக்கிறது. அதில் எதுக்கு பாகுபாடுங்கிறேன். அதில் வந்து அறிவியல் நீங்கள் இன்னொன்று என்னென்னா, அறிவியல் வந்து நீங்கள் அறிவியல்னா சயின்ஸுன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், சயின்ஸ் சார். சயின்ஸ் வந்து என்னென்னா உங்களுக்கு அதை நிரூபிக்கப்படணும். ஒன்று ஒரு விஷயத்தை உருவாக்கி அது வந்து இதுதான் நிரூபிக்கப்படணும். நிரூபிக்கப்படாதது எதையும் அறிவியல் ஏற்றுக்காது. நிரூபிக்கப்பட்டது பின்னாடி வரவங்க, இப்போ நியூட்டன் ஒன்று சொல்கிறாரு, அதுக்கு பின்னாடி வரவங்க அதை மறுத்து இன்னொன்று நிரூபிக்கிறாங்க. ஸோ நிரூபிக்கப்பட்டது தான் அறிவியல் ஏற்றுக்குது. நிரூபிக்கப்படாத ஒரு விஷயங்களை, கற்பனையான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும்போது இந்த குழந்தை அதை எப்படி ஏற்றுக்கணும்? நிரூபிக்கிறதுங்கிறது எல்லாமே முடியாது சாமி. இப்போ நான் குழந்தையா பிறந்தேன் அப்படின்னா எனக்கு அப்பா அம்மா நிரூபிக்கிறது யாரு? இன்னைக்கு சயின்ஸால நிரூபிக்க முடியும் இல்லையே. என்ன சயின்ஸால நிரூபிக்க முடியும்? எங்க அம்மா சொன்னாதான் என்ன இவர் அப்பான்னு தெரியும். மறுபடியும் எப்படி நீங்க நிரூபிப்பீங்க? அவங்க சொல்றதானே. இல்ல உங்களை டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து உங்களை யார் அப்பான்னு சொல்லி அது எப்ப கண்டுபிடிச்சாங்க? இன்னைக்கு தானே. இல்ல அதான் சயின்ஸ் இதை மாதிரி ஒண்ணு கண்டுபிடிச்சு. அதெல்லாம் இல்ல சயின்ஸே சார். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, விஞ்ஞானம் என்பதே மெஞ்ஞானத்திலிருந்து வந்த ஒன்றுதான். இது உங்க அறிவு தான் இன்னொருத்தனுக்கு அறிவினுடைய செயல்பாடு தான். அதுக்குள்ள ஆன்மீகம் இருக்கும், நீங்கள் சொல்கிற மெஞ்ஞானம் விஞ்ஞானம் ரெண்டுமே கலந்துருக்கும். ஸோ உங்களுடைய அறிவு இப்போ கரண்ட்டில் உள்ள அறிவை மட்டுமே யூஸ் பண்ணு, இதுதான் லைஃப்னு போகாதீங்க. அங்கிருந்து தெளித்து வந்த சின்ன ஒரு துளி தான் விஞ்ஞானம், வெறும் துளி. கடல் மெஞ்ஞானமெல்லாம் கடல். நீங்கள் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு துளியில், அவ்வளோதான். இவங்க எல்லாரும் எல்லாம் படிச்சுக்க முடியாது சார். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நீங்கள் மனிதன் எப்படி பிறந்தான்னு எவனும் சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? ஆனால் சயின்ஸ் சொல்லுது. என்ன சொல்லுது? இன்னைக்கு உலகம் எப்படி உருவாச்சு, எப்படி உருவாச்சான்? வெடிப்பு இருக்குல்ல, வெடிப்பு. அந்த வெடிப்பு எங்கேருந்து? சூரிய மண்டலந்து வெடிச்சதுங்க. அது ஒத்துக்கிறானா? வெடிச்சது எல்லாமே கிரகங்களா போச்சுன்னா அதில் ஒரு பார்ட்டு பூமின்னா ரைட்டு, பூமி வந்துருச்சு. இந்த பூமிக்குள் மனிதன் எப்படி வந்தான்? அதான் சயின்ஸ் எப்படி அதை என்ன சொன்னா சயின்ஸ்ல ஒரே வார்த்தை சொன்னா, குரங்குல இருந்து பிறந்தவன் மனிதன். குரங்குல இருந்து அதுக்கு முன்னாடி உயிர் நீர்ல இருந்து சின்ன அதுதான் சார் ஒரு உயிரின் மாற்றங்கள். ஒரு புழுவா இருந்தா, அப்புறம் பறவையா வந்தா, ஒரு பட்டாம்பூச்சியா வந்தா, புழுவா வந்தா, அப்படியே வந்து மாறி 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 ஒரு மிருகமான மிருகத்துல குரங்கு டைப்பை வந்து அந்த குரங்குடைய மறுவரமும் மனிதனை கொஞ்சம் கொஞ்சம் மாறினா, ஆக முதல்ல பிறக்கும்போது ஒத்த அறிவுல பிறந்திருக்கும், அறிவே இல்லாமல் பிறந்திருக்கும். ஒரு புழுவுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு இந்த வரைக்கும் கண்டுபிடிக்கல. அதுக்குண்டான அறிவு இருக்கும். நம்மளா சொல்லிக்கிறோம் அதுக்கெல்லாம் 5 அறிவுன்னு. 5 அறிவுங்கிறத நான் இப்போ சொல்லட்டுங்களா? 7 அறிவு பறவைகளுக்கெல்லாம், நம்மளுக்கு அது 6 அறிவு. 7வது அறிவு அதுக்கு இயற்கையுடைய சீற்றங்கள் என்னன்னு தெரியும், இயற்கை என்ன பண்ண போகுதுன்னு தெரியும். நம்மளோட பிரில்லியன்ட் அதுதான். அதுகளுக்கு என்ன பேச தெரியல, அவ்வளோதான். ஆனால் உங்களுடைய நோட்டம் ஒன்றும் இல்லை சார். இன்றைக்கி ஒரு நாய்க்கு வந்து ஒரு பிஸ்கட் வாங்கி போடுங்க, 10 வருஷம் கழிச்சு அதே தெருவில் நடந்து போங்க, அந்த நாய் மோப்பம் முடிச்சுட்டு பின்னாடி வருதா இல்லையா? அப்போ அது எவ்வளோ பிரில்லியன்ட்டு. இப்போ மாடுன்னு சொன்னீங்கன்னா என்ன சொல்லணும்னா, அது வந்து அதனுடைய கண் வந்து கேமராவாம். நீங்கள் ஒரு தரம் 2-3 தரம் பார்க்கும்போது ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குமா. ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ ஃபோனில் பார்க்குறோமில்ல, அந்த மாதிரி டக்குன்னு அதுக்கு வந்துருமா, இவர் தான் அவருன்னு. அதை ஒரு வடிவேல் ஒரு படத்தில் அது காமெடியாகவே வச்சுருப்பார். ஸோ ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு. ஸோ அறிவு என்பது நம்ம 6 அறிவு வச்சுட்டு சயின்ஸாக வந்து டெவலப்பு. ஒவ்வொரு டெவலப் என்னென்னா உங்களுடைய சோம்பேறித்தனம், உங்களுடைய வளர்ச்சி சோம்பேறித்தனத்தில் தான் கொண்டே விடுதில்ல. பிரில்லியண்ட்டு எதுவும் கிடையாது. அன்றைய கடின உழைப்பு இன்றைக்கி யாருக்காவது இருக்கா? ஏன் இவ்வளவு பேருக்கு வியாதி? 30 வயசுல ஏன் ஒருத்தர் ஹார்ட் அட்டாக் வந்து சாகுறான்? அன்றைக்கி உடல் உழைப்போடு இருந்தால், இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தால் நல்லா இருந்தான். இப்போ சயின்ஸ் என்ன குட்டிச்சு வரைக்கும். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க சார் அந்த காலத்தில் எல்லாம் அப்படி இருந்தாங்க அப்படின்னு. ஆனால் நம்ம நீங்கள் ரொம்ப பின்னாடியில் கடந்த 100 வருஷம் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட மனுஷனோட வாழ்நாள் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது, குறையிலையே. யார் சொன்னது அப்படின்னு? நீங்கள் எங்கே சராசரி வாழ்நாள் கிட்டத்தட்ட அது சும்மா அதை ஏதோ ஒரு ஏரியாவில் போட்டிருப்பான். உலக அளவில் வந்து உங்களுடைய ஏஜ் வந்து வாழும் நாட்கள் வந்து குறைவாயிட்டே போகுது. இதுதான் உண்மை. எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. 85 வயசு மனிதனுடைய சராசரி வாழ்க்கையுடைய பர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சு. இதுதான் உண்மை. இதெல்லாம் மறைக்கப்படுற விஷயம் சார்.
சும்மா நம்மளுக்கெல்லாம் வாழ்ந்துட்டுருக்கேன் என்ன தெரியுமா மெயின் காரணம், உங்களை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர வைக்கிறது. அதுதான் உண்மை. நீங்கள் சும்மா ஒரு டெஸ்ட்டுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்களேன். நீங்கள் போய் பாருங்கள், அன்றைக்கி தொட்ட 90க்கு எவனும் ஹாஸ்பிட்டல் போக மாட்டான். தலைவலின்னா ஒரு ஏதோ ஒரு மிளகு ரசமோ டப்பு நம்ம வீட்டில் செஞ்சு கொடுப்பாங்க. போகுதில்ல தலைவலி அன்றைக்கி போச்சுல்ல. அப்போ இன்றைக்கி மட்டும் ஏன் போக மாட்டேங்குது? நீ ஃபாலோ பண்ணுறதில்ல. அந்த வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி புதுசாக வர அதாவது இயற்கையாக உள்ள தாவரங்களையும் இதுகளையும் வச்சு தான் மெடிசனே கண்டுபிடிக்கிறான் மனுஷன். தனியாக ஒரு மெடிசன் எங்கே வானத்துலேருந்து கொண்டு வந்தான மெடிசனு? இயற்கையோடு ஒன்றிய இப்போ 24 உணவு சொல்லுவாங்க. இந்த சீரகத்துக்கு, மிளகுக்கு, உப்புக்கு, ஒவ்வொன்றுக்குமே அந்த மாதிரி 24 ஒவ்வொரு நம்ம அஜீரணத்துக்கு ஒன்று, ஜீரணத்துக்கு ஒன்று, தலைவலிக்கு ஒன்று, கண் பார்வைக்கு ஒன்று, ரத்த ஓட்டத்துக்கு ஒன்று, ஹார்ட்டுக்கு ஒன்றுன்னு 24 வகை இருக்குது நம்ம தாவரமே, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டே. அதே நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல. நீங்கள் போய் பர்கரா தின்னா 30 வயசில் ஹார்ட் அட்டாக் தான் வரும். ஸோ என்ன விஞ்ஞான வளர்ச்சி அழிவை நோக்கி மட்டுமே என்னுடைய கருத்து. பள்ளிக்கூடத்தில் அவர் பேசும்போது வந்து ஒரு 2-3 விஷயங்கள் பேசுவார். ஒன்று வந்து அந்த மறுஜென்மம்னு ஒரு விஷயம் சொல்கிறார். அதை ஒருத்தர் முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் இந்த ஜென்மத்தில் வந்து ஊனமாக பறக்கிறதுக்கு அது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஆசிரியர் அதை ஏற்றுருக்காரு. ஏன்னா அவர் கண் பார்வை இல்லாதவர். அதனால தான் அது ஒரு பெரிய சர்ச்சையாகவும் ஆச்சு. வந்து நீங்கள் இதை ஏற்றுக்கிறீங்களா? அந்த முன் ஜென்மத்தில் பண்ண பாவங்கள் தான் இந்த ஜென்மத்தில் வந்து உடம்புல வந்து ஒரு இதாக இருக்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிறது? இல்லை, அதெல்லாம் உண்மைதான். என்னென்னா கீதையில் சொல்லியிருக்கிறது என்னென்னா, பரமாத்மாக்களுடைய அடுத்தடுத்த பிறகு ஜீவாத்மாக்கள், பரமாத்மாவிலிருந்து வந்தது ஜீவாத்மாக்கள். இந்த ஜீவாத்மாக்கள் அழிவதில்லை, மீண்டும் மீண்டும் பிறக்கும். அது 1000 ஜென்மம்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் 7 ஜென்மங்கிறது வந்து கன்ஃபார்ம். அந்த 7 ஜென்மத்தில் மறுபிறவி, ஒவ்வொரு பிறவி எடுத்துகிட்டு வரதெல்லாம் உண்மை. மானிட ஆன்மா மரணம் எய்தாது. கீதை உபதேசம், கீதை உபதேசத்தில் இது இருக்குது. மரணம் எய்தாதான், அது மீண்டும் மீண்டும் பிறவிகள் வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறாரு. ஜென்ரலாகவே நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 பேர் சொல்லுவாங்க. 7 ஜென்மம், 7 பிறவின்னு சொல்கிறாங்களே. இப்போ கடல்னு பார்த்தீங்கன்னா 7 கடல். வானவில் எத்தனை கலர்? 7 கலர். உங்களுக்கு க்ளூ கொடுக்குறதே, அந்த பிறவிக்கு க்ளூ கொடுக்குறதே வானவில் தான். அதுவும் எங்கே மேலேருந்து 7 கலர் இருக்கா? ஒவ்வொரு நிறமும் ஒரு மனிதனுடைய அவனுடைய வாழ்க்கையுடைய தத்துவங்கள், ஒவ்வொரு நிறமும். இப்போ ரெட்டு கலர், ஃபஸ்ட்டு கலர் ரெட்டுன்னு வச்சுங்களேன். இதில் பிறவி எடுத்திருந்தால் அவன் தீயவன், எல்லா கெட்ட விஷயம் பண்ணுறவன். அப்புறம் அடுத்த பிறவி அவனுக்கு வரும். ஏன்னா தீயம் பண்ணும்போது மறுபடியும் நீ போய் பட்டுட்டு வர அனுப்பும். அடுத்த பிறகு ஒரு பச்சைன்னு வைங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு பசுமை குணம் உங்களுக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு எல்லோ கலர் வருதுன்னு வைங்களேன். அப்போ நீங்கள் ஒரு குருஸ்தானம், 4 பேருக்கு அட்வைஸ் பண்ணுறது, ஞானிகள், புத்தர்கள் இப்படிலாம் சொல்கிறோம்ல, அந்த இது வரும். இப்படியே படிப்படியாக வந்து நல்லது செஞ்சுட்டே வந்து கடைசியாக பியூர் ஒயிட்டில் முடியும். அப்போ இந்த பியூர் ஒயிட் முடியும் பொழுது நீங்கள் தெளிவாயிட்டீங்க, உங்களுடைய ஆத்மா தெளிவாக இருக்குது. அப்போ தெளிவடைஞ்சோடனே அதுக்கப்புறம் மறுபிறவி கிடையாது. இதுதான் தத்துவமே. இந்த 7 கலர்லேயே இது ஒரு தத்துவம். ஸோ இப்படி தான் இருக்க வழிய மறுபிறவி அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ஜீன்ஸும் மீண்டும் மீண்டும் பிறப்பது உண்மை. அது 1,00,000 வருஷம் கழிச்சு பிறந்திருக்கலாம், 10,000 வருஷம் கழிச்சு பிறந்திருக்கலாம், 1000 வருஷம் இருக்கலாம், 10 வருஷத்துக்குள்ளே பிறந்திருக்கலாம். எல்லா உயிர்களுமே ஏற்கனவே ஒரு ரிப்பீட். இப்போ நானும் நீங்களே ரிப்பீட்டு தான். நம்மளுக்கு தெரியாது. நீங்கள் கனவுல சில விஷயங்கள் வந்து ஞாபகத்துக்கு வரும் கனவா, அதை நீங்கள் பார்த்துட்டு ஆனால் மறந்துடுவீங்க, எடுத்துட்டு அது என்னவோ தெரிஞ்சதுன்னு. இது பூர்வ ஜென்மத்தில் நடந்த விஷயமா கூட இருக்கும். இதை மைண்டில் எடுத்துக்கிறது பெரிய விஷயம். அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் மறுபிறவி என்பது ஒவ்வொரு மனிதனுக்கு அந்த 7 பிறவிங்கிறது கன்ஃபார்ம்னு சொல்கிறாங்க. இந்த ஒவ்வொரு பிறவி எடுக்கும் பொழுதும் அவன் வந்து எல்லா விஷயங்களையும் ப்ளஸ் மார்க் வாங்கினோன்னே அப்புறம் ஜென்மம் முடிஞ்சுது. ஏன்னா கெட்டது நல்லது மாறி மாறி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதிக கெட்டதுலேருந்து அப்படியே படிப்படியாக குறைஞ்சி அந்த 7 நிறம் மாறு பியூர் ஒயிட், அதாவது தூய வெண்மையோடு ஒரு ஆத்மா போய் சேரும். அதுக்கப்புறம் ஜென்மம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது சம்மந்தமாக விமர்சிக்கிறவங்க, குறிப்பாக திகாக்காரங்க மாதிரி ஆட்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ உதாரணமாக இந்தியாவோட மக்கள் தொகையை ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா பாரதியாரை 30 கோடி முகமுடையாள்னு சொல்கிறார். இன்றைக்கி 130 கோடி. ஸோ இன்றைக்கி 100 கோடி மக்கள் தொகை கூடியிருக்காங்க. அப்போ இந்த 100 கோடி பேர் முந்தின ஜென்மத்தில் எங்கே இருந்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. எங்கே இருந்தாங்களா? முந்தின ஜென்மத்தில் இருக்கிறவங்க அந்த ஜென்மத்துக்கு வராங்க, அந்த ஜென்மத்திலேருந்து அடுத்த ஜென்மத்துக்கு போகிறாங்கன்னா, ஆமாம், இந்த 100 கோடி பேர் எப்படி புதுசாக வந்தாங்க? இப்போ தானே உங்களுக்கு தெரியும் 100 கோடி 200 கோடிங்கிறது. நான் சொல்கிறேன்னே, 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 கோடி ஜனங்க இருந்திருப்பாங்க. அது யாருக்காவது தெரியுமா? 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில் எத்தனை பேர் இருந்தாங்க முதல்ல அந்த கணக்கு கொடுக்க சொல்லுங்கள். அப்போ நான் 500 கோடி பேர் இருந்திருப்பான். அதில் கம்மியாக இப்போ ஒரு 230 கோடி இருக்குது. இன்னும் 250 கோடி ஆவியாக இருக்குது. அது எப்போ வந்து மறுபடியும் பிறக்கும்னு தெரியாது. அதுதான் நீங்கள் ரொம்ப களத்தில் இறங்கினோம்னா இதுக்கு பதில் சொல்கிறோன்னு ஏற்றுக்க மாட்டான். நீங்கள் சொல்கிறது நான் ஏற்றுக்க மாட்டேன், நான் சொல்ல நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. ஆனால் எத்தனையோ 1000 ஆண்டுகள்
பக்காவாக இந்த பூமி இப்படி இந்த வருஷத்தில் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து எவனும் சொல்ல முடியாது, எவனும் சொல்லவே முடியாது. தெரிச்சு வந்தது சூரியன்லேருந்து, அதனுடைய பிழம்பு தான் இது பூமி. ஒன்று சூரியன், இந்த சுக்கிரன் புதன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பூமி வந்து விழுந்தோடனே நம்ம இதில் வந்து தண்ணி இருக்குது, காற்று இருக்குது, எல்லாம் இருக்குது. மற்ற கிரகத்தில் ஏன் இல்லாமல் போச்சு? அப்போ அங்கேயே கடவுள்னு ஒருத்தர் நிற்கிறார்ல, இங்கே இது நடக்கும், அந்த கிரகத்தில் அது நடக்கும், அதில் அது நடக்குன்றது தானே. அப்போ ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு பவர் இருக்குல்ல, அதனால தான் நவகிரகம். ஒவ்வொரு கிரகத்துடைய பவரும் ஒவ்வொரு கிரகங்கள் விழுந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம இங்கே மனுஷனாக இருக்கோம், சுக்கரன்லேயோ இல்லை வேறு கிரகங்கள்லையோ ஒரு புதன்லேயோ எந்த மனுஷன் நம்மளுக்கு தெரியுமா? இப்போ பார்க்க முடியாது. உங்கள் லிமிட் அவ்வளோதான். நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோதானே ஒழிய எவனும் அதை போய் அடையவே முடியாது. அப்படி அடைஞ்சா அவன் கடவுள் ஆயிடுவான். அது மாதிரி இன்னொன்று மகாவிஷ்ணு பேசும்போது என்ன சொல்றாருன்னா, முன்னாடி சில மந்திரங்கள் சொன்னால் நம்ம பறக்கலாம் அப்படிலாம் சொல்றாரு. வந்து அது அந்த மாதிரி இருந்திருக்கா வந்து மந்திரங்கள்? இல்லையே, இந்த மாதிரிலாம் இருந்து நடந்து அந்த ஜீன்ஸில் அந்த ஜென்மங்களில் அதெல்லாம் பார்த்தவன் மறுஜென்மம் எடுத்து வரும்போது அந்த கற்பனையே வருது. இப்போ விட்டலாச்சாரியா வந்து பறக்கும் தட்டுன்னு ஒன்று கண்டுபிடிச்சி அது பறந்து போகிறாங்க அப்படிங்கிற கற்பனையில் எப்படி வந்தது? இது கற்பனைன்னு நம்ம சொல்கிறோம். இந்த கற்பனை திறனை அவருக்கு எப்படி வந்தது? ஆனால் பறவைகள் இருக்காது. இல்லை, பறவைகள் அல்ல சார், அவர் ஒன்று மெஷினை வச்சுட்டே சொல்லியே. இப்போ நீங்கள் மெஷினை வச்சு பறந்து போகலான்னு சொல்கிறீங்க. அன்றைக்கி ஒரு மெஷினில் ஒரு பாயை வச்சுட்டு உட்காந்தா பறந்து போனால் போகும். புரிஞ்சுதா? ஸோ அந்த அளவுக்கெல்லாம் சயின்ஸ் அட்வான்ஸாக இருந்திருக்கு. புரிஞ்சுங்களா? அந்த தாட்டு அவருக்கு ஏன் வந்ததுன்னா, பூர்வ ஜென்மத்தில் அதை அவர்கள் அனுபவிச்சதாக இருந்திருக்கலாம், இந்த ஜென்மத்தில் ஒரு ஃப்ளாஷ் ஆகிருக்கலாம். அப்படி தான். ஏன்னா பூர்வ ஜென்மத்தில் நடந்த ஏதாவது ஒரு சின்ன இன்சிடெண்ட்டாவது நிச்சயமாக இந்த ஜென்மத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது உங்களுக்கு ஞாபகத்து வராது, எங்கேயோ பார்த்த மாதிரி தெரிஞ்சிருக்கும். சில நேரங்கள் கனவுல வரும். இது வந்து ரிப்பீட்டு, ஆனால் ஃபுல் இது உங்களுக்கு தெரியாது. ஏதோ 2-3 பாயிண்ட்டு உங்களுக்கு அந்த ஜென்மத்தில் உங்களுக்கு மனசார நேச்சிருப்பீங்க பாருங்கள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃப்ளாஷ் ஆகும். அது ஃப்ளாஷ் தான், மின்னல் மாதிரி வந்துட்டு போயிடும். அது மாதிரி ஒரு கர்ம வினை பற்றியும் சொல்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கர்ம வினை, பாவம் செய்தவனுக்கு வந்து அந்த காலத்தில் சொல்ல, பாவம் பண்ணால் நரகத்துக்கு போயிடுவான், புண்ணியம் பண்ணால் இதுக்கு போயிடுவான். ஆனால் நரகத்துக்கு போனாலும் அவன் ஜென்மம் எடுத்து மறுபடியும் அதனுடைய பாவங்களை எல்லாம் கிளியர் ஆக்கிட்டு மறுபடியும் சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறது ஒரு தத்துவம். எல்லாரும் போய் நரகத்திலே தீயிலே கிடக்க மாட்டான். எல்லாரும் கடைசியில் சொர்க்கம் ஒரு பனிஷ்மெண்ட். இப்போ ஒருத்தன் ஒரு கொலை பண்ணுறான், ஒரு ஜட்ஜு சொல்ல இவனை 10 வருஷம் உள்ளே போடுக்கணும், 10 வருஷம் உள்ளே போயிட்டு வெளியே அனுப்பிச்சிட்றாங்கல்ல, அந்த மாதிரி நரகத்தில் போய் பனிஷ்மெண்ட் கொடுத்து அனுபவித்து மறுபடியும் அனுப்புவார். மறுபடியும் பிறவி எடுத்துகிட்டு போய் நல்லவனா வாடா சொர்க்கத்துக்குன்னு. இது தியரி. ஸோ கடைசியில் எல்லாத்துக்குமே சொர்க்கம் தான் கடைசியில் உண்டு. கண்டிப்பாக கண்டிப்பாக. மனிதன் ஒவ்வொரு பிறவியிலும் அவனுடைய ஆத்மா வந்து ஃபுல் ஒயிட் தெளிவான நிலைமைக்கு ஒரு ஆத்மா அடையும் பொழுது ஜென்மம் முடிஞ்சிடும். அது வரைக்கும் பிறகு எடுத்துகிட்டே தான் இருப்பாங்க. ஸ்கூலில் அவர் பேசின பிறகு அவருக்கு முன்னாடி அவர் கொடுத்த பேட்டிகள் எல்லாமே இப்போ நிறைய பேர் வெளியே வர ஆரம்பிக்குது. வந்து அதில் வந்து சில விஷயங்கள் பேசுனதும் சர்ச்சைக்குள்ள ஆகிருக்கு. வந்து அதில் ஒன்று என்ன சொல்கிறாருன்னா, அம்மாவும் பையனும் புணர்றதை பற்றி அவர் பேசுகிறார். அதை எப்படி நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? அது அம்மாவும் மகனும் புணர்றாங்க அப்படிங்கிறது, அதாவது தி டாப் ஹையஸ்ட்டு வக்ர புத்தின்னு பேர். அந்த வக்ர புத்தியாக பேசுனால வந்த வேணும் தான் இன்றைக்கி அரெஸ்ட்டு இருக்கு. ஸோ நினச்சதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்போ உங்கள் கற்பனையே தப்பல்ல. அதை வந்து தப்பாக இருந்தால் அந்த மாதிரி பேசிட்டு அது தப்பு தான். அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. அதனால் பேச்சுங்கூட நம்மளுடைய ஒரு ஒழுக்கம் இருக்குல்ல, ஒரு ஆண் பெண் ஒழுக்கம், ஒரு திருமண ஒழுக்கம், குடும்ப ஒழுக்கம், கல்வி ஒழுக்கம், இதில் வந்து ஒழுக்கம்னு ஒன்று இருக்குது. இவர் பேசுனது அந்த ஒழுக்கத்தை மீறிய ஒரு செயல், அது தவறு தான். இன்னொன்று அவர் பேசின விஷயமும் சர்ச்சையாக இருக்குது. குறிப்பாக அருணகிரிநாதரை பற்றி அவர் பேசுகிறாரு. அருணகிரிநாதர் வந்து 1000 பெண்களோட தொடர்பு உள்ளவர், அவர் எப்படி முருகரை பற்றி பாடல்கள் இயற்றினார் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் கேட்குறாரு. வந்து அதை எப்படி பார்க்குறீங்க? அது தொடர்பில் 1000 பெண்ணுங்களை போகிற வர வழியில் பார்த்துருப்பார். அருணகிரிநாடைய குணாதிசயம் என்னென்னா, அதாவது ஒரு பெண் பித்தன். அதாவது எந்த பொண்ணு பார்த்தாலும் ஒரு மயக்கத்துக்கு வருது. ஆஹா, இவளை அனுபவிச்சா எப்படி இருக்கும், இவளை திருமணம் பண்ணிட்டு எப்படி இருக்கும், இவன் நம்மளுக்கு பொண்டாட்டி வந்தியா எப்படி இருக்கும், இப்படின்னு கற்பனையிலேயே 1000 பொண்ணுங்களோட வாழ்ந்தவர்களே போய் வந்து குடும்பம் நடத்தலை. அவருடைய வந்து பெண் பித்தன்னு சொல்லுவாங்க. யாரை பார்த்தாலும் நம்ம அவங்களோட தொடர்பு வச்சுக்கணும்னு பித்தத்தனமாக இருந்தார். இதை மீறி இதை படிப்பினை கொடுக்கறதுக்காகவே முருகக்கடவுள் என்ன பண்ணார், அன்பான ஒரு மனைவியை கொடுத்தார். அந்த அன்பை அவர் வந்து பெருசாக எடுத்துக்கல. ஒரு அழகான ஒரு நாட்டியக்காரிகிட்ட போய் சேர்ந்தார், ஒரு விபச்சாரிகிட்ட. அதை விட இது விபச்சாரி தான் பெட்டர்னு போனார். அங்கே போனப்போ தான் தெரிஞ்சது இதை விட அதுதான் பெட்டர்னு. அன்பாக அழகான்னு டெஸ்ட் வைக்கும் பொழுது இங்கே அன்பு தான் நல்லது. அழகை மயங்கி நான் வந்து ஏமாந்துட்டேன், முருகன் என்னை மன்னிச்சுட்டு பாவம் பண்ணிட்டேன், மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டேன்,
எல்லாமே நம்ம இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் பாவம், அடுத்த பொண்ணை பார்த்ததும் கூட பாவம், அடுத்த பொண்ணை வந்து மனசார நினச்சது பாவம். அதுவும் மனசார 1000 பொண்ணை வந்து வாழ்க்கை துணையை வச்சுக்கிற மாதிரி நினச்சார். அப்படி அவர் போனார இல்லை, நினைப்பு. அது பெண் பித்தன். அப்போ நான் வாழ்க்கையில் ரொம்ப பாவம் பண்ணிட்டேன், இனிமேல் நான் வாடுறதுல பிரயோஜனம் இல்லை, என்னை மன்னிச்சிரு முருகான்னு நான் உங்கள்கிட்டயே வந்து சேர்ந்துடுறேன்னு தான் சூசைட் பண்ணுற மாதிரி போனார். ஸோ ஒரு மனிதன் இவ்வளோ தூரம் இருந்து திருந்தி வர்றான், அதே என்னுடைய பக்தனாக இருந்து இவ்வளோ தப்பு பண்ணிவிட்டு என்னை வேண்டிக்கிட்டு எங்கிட்டே வர்றேன்னு சொல்லானே ஒத்துக்கிட்டார்ல, அதனால தான் முருகன் தாங்கி பிடிச்சார். அதுக்கப்புறம் தான் பாட்டு எழுத ஆரம்பித்தார். இதுதான் உண்மை. ஸோ ஒரு கற்பனையில் ஒரு விஷயத்தை நான் ஒன்று நினச்சேன்னா நீங்கள் அதை 10 விதமாக பேசலாம், நான் ஒரு விஷயம் சொன்னால் நீங்கள் 10 விதமாக பேசலாம். எது வந்து கரெக்டாக இருக்கும், எது கரெக்டாக இல்லைன்னு இந்த பகுத்தறிவுன்னு இருக்கு பாருங்க, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். பொதுவாக சித்தர்கள் பற்றி தொடர்ந்து பேசிட்டு வரீங்க சார், அது மாதிரி நிறைய படிச்சிருக்கவும் சரிங்க. வந்து இப்போ இவர் பேசின விஷயங்கள் பற்றி எல்லாம் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க சார்? குறிப்பாக மின்ஜென்மங்கள் பற்றி சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க? இருக்குங்கிறாரு. சித்தர்களுக்கு தெரியாத விஷயமே இல்லை சார். சித்தர்கள் சொன்னது மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. அது நிறைய பேர் தெரியறதில்ல. மனிதன் தானாக பறந்து போவான், சித்தரேட்டில் இருக்குது. அதே மாதிரி ஒரு இயற்கை பேரிடர் பயங்கரமாக வரும், இந்தந்த இதெல்லாம் மூழ்கும். அது நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சபூதங்கள் ஒன்றிணைந்து ஒரு படிப்பினை கொடுக்குமா மக்களுக்கு. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஒட்டுமொத்த மனிதனையும் போய் மனிதன் எல்லாருமே மிருகத்தனமாக நடந்து செயல்பாடுகள்லாம் போய் ஒழுக்கங்கெட்டு திரியும் பொழுது மொத்த ஜனங்கள் ஒன்று சேர்ந்து பண்ண என்ன ஆகும்? இப்போ நான் என்ன சொன்னேன், நான் சுயநல நான் ஒருத்தனாக இருந்தால் பரவாயில்ல, நீங்களும் அதே மாதிரி இருந்தால் அவரும் அதே மாதிரி இருந்தால் அவரும் அதே மாதிரி என்ன பண்ணுவார்? அப்போ பனிஷ்மெண்ட்டு இயற்கை தான் கொடுக்கும். அந்த இயற்கை கொடுக்குற பனிஷ்மெண்ட்டு தான் பூகம்பம். அந்த இயற்கையோட பனிஷ்மெண்ட் தான் கடல் சீற்றம். வானத்துலேருந்து எரி நட்சத்திரமெல்லாம் விழுகும். நீங்கள் வேணால் பாருங்கள். அதாவது ஒரு பீரியடு சொன்னிருக்கேன். சரி, நான் எனக்கு சித்தர் படித்து காமிச்சு சொன்னது 2000க்கு பிறகு இருக்கும் ஜென்ரேஷன். 2000க்கு அப்புறம் இப்போ வந்து 24 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 24 வருஷம் குறைஞ்சபட்சம் ஒரு 21 வயசு ஆண் பெண்ணுக்கு திருமணம் நடந்திருந்தால் அடுத்த ஜெனரேஷன் பிறந்திருக்கும். வந்துருச்சா? இந்த பீரியடில் முக்கடலும் பொங்குன்ட்டார். அப்போ 2024 போது நியூமராலஜி படி பார்த்தாலும் 2 சந்திரன் 1 ராகு, 2 சந்திரன் 1 ராகு, மொத்த கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் 8ன்னு வரும். சனி 8ஆம் நம்பர் சனி, அது ஆயுள்காரகன். உங்கள் ஒட்டுமொத்த மக்களுக்கு ஆயுளை நிர்ணயிக்கிற வருஷம் அது, ஒட்டுமொத்த மக்களுக்கு. ஸோ ஒரு பூகம்பம் அப்படிங்கிறது நிலத்தில் வரும். இப்போ நீங்கள் முந்தானம் கூட பார்த்துருப்பீங்க பாகிஸ்தானில். இது அப்படி வந்துக்கிட்டே இருக்கு. இப்படி வந்து கிழக்கு வந்துட்டு மறுபடியும் இப்படியே போய் தெற்கிலேருந்து மறுபடியும் வடக்கு போயிட்டே இருக்கும். உலக அளவில் பெரிய நில அதிர்வுகள், உலக அளவில் பெரிய அளவு பூகம்பங்கள், உலக அளவில் இருக்கிற எல்லா விதமான எரிமலைகள் எல்லாம் வெடித்து சதருமா. இது நடக்குங்கிறாரு இந்த 24-31க்குள். இது சித்தர் சொன்னது. நான் வந்து நான் போன தடவை ஒருத்தர்கிட்ட பேட்டி கொடுக்கும்போது சொன்னார், என்ன இதெல்லாம் அனுபவம் சிரிச்சுக்கிட்டு சொல்லணும். எதையுமே சிரிச்சுட்டு சொல்லலாம், அப்போ தான் ஈஸியாக எடுத்துக்குவீங்க. இப்போவே அழுக ஆரம்பிச்சிட்டா, அதாவது எதையுமே சிரித்து சொல்லும் பொழுது நீங்கள் உத்து கவனிக்கிறீங்கள, எனக்கு மட்டும் என்ன கடலை முழன ஆசையாக என்ன, நானும் மனுஷன் தானே, அப்படி அல்ல. சொல்வதை தெளிவாக சொல்லணும், ஒரு இதாக சொல்லணும், சந்தோஷமான சொல்ல. என் மனதனுடைய ஆதங்கம் எனக்கு தான் தெரியும். ஆகா, ஜனங்களை வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போ நான் ஏன் இன்டர்வியூ கொடுக்குறேன், இப்படியெல்லாம் நடந்தால் சரி, நடக்காதுன்னு நினச்சிங்க, நடக்கிற மாதிரி இருந்தால் நம்ம என்ன ப்ரிப்பேராக இருக்கணும். அப்போ நம்ம ஒரு அட்வான்ஸாக இருக்கோன்றது இதில் சொல்கிறேன்னே ஒழிய நானாக வந்து அழிஞ்சுப்பா, நான் என்ன சாபம் பண்ணுறேன், முனிவரா நான், அதெல்லாம் கிடையாது. உலகம் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் மாறுன்ற ஒரு சிந்தனையோடு ஒருமித்த மனநிலையோடு கொண்டு சித்தர்கள் அவங்க நடந்து முடிஞ்சதையும் சொல்லுவாங்க, நடக்க போகிறதையும் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட மென்டல் ஒரு பைத்தியம்னு சொல்லுவோம்ல, நீங்கள் உண்மையில் ஒரு பைத்தியக்காரன் பேசுறதை கேட்டிங்கன்னா தெரியும். அவன் நடந்ததை சொல்லிகிட்டு இருப்பான், திடீர்னு நடக்க போகிறத உடனே சொல்லுவான். தப்புன்னு இப்படி திரும்ப டே பார்த்து போடாமா, எதுக்கு இப்படி சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்ட் ஒருத்தன் சைக்கிள்லேருந்து கீழே விழுவான். உனக்கு புரியுது? அவனுக்கு அதுவும் தெரியும், இதுவும் தெரியும். அதை மனதை ஒருநிலைப்பட்டு அவங்க எப்படின்னா ஆன்மீக இதுபடி ஒரு தெய்வ கடவுள் ஒரே மனநிலையோட ஒரே சிந்தனையோடு. இப்போ ஒருத்தர் வந்து முருகா 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 ஒரே சிந்தனையில் இருப்பாங்க. அப்போ அந்த சிந்தனை என்னன்னா 6 அறிவு ஒன்றுபட்டு ஒரே சிந்தனையை கொண்டு வந்து 2ஐயும் காமிச்சு கொடுக்கும். நீங்கள் சொல்ல விஷயங்கள்லாம் வந்து இப்போ இயற்கை நிகழ்வுகளில் வந்து எரிமலை வெடிக்கிறது, எல்லாம் வெறி நட்சத்திரங்கள் விழுறது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இவர் மகாவிஷ்ணு என்ன சொல்கிறார் அப்படின்னா மந்திரத்தால் இதெல்லாம் பண்ண முடியுங்கிறார். இப்போ மந்திரம் வச்சு நெருப்பு மலையை வர வைக்க முடியுங்கிறார். அது சாத்தியமாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் நம்மகிட்ட இருந்தது, வெள்ளைக்காரர்கள் வந்து அதை அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். இருக்கலாம். அதாவது
ஒரு ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவர் அனுபவ ரீதியாக தெரிஞ்சோ இல்லை அதுக்கு முன்னாடி யாராவது சொல்லி கேள்விப்பட்டதும் சொல்லியிருப்பாங்க. இருக்கலாம், அது எனக்கு எந்த அளவுக்கும் தெரியல. ஆனால் எரிமலைகள்லாம் வெடிச்சு சிதறது சத்தியம், மலைகள்லாம் பிளக்க போகிறது சத்தியம், இதில் எந்த மாற்று கிடையாது. கடல் பொங்குவது உண்மை. இல்லை அதை மந்திரத்தால் பண்ண முடியுமா? இப்போ கடலை மந்திரம் சொல்லி கடலை பொங்கு வைக்க முடியுமா? இல்லை, அது புராணங்களில் நான் ஏதோ சித்தரையில் படித்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. அப்படி இருக்கலாம், சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் நம்புவேன், நீங்கள் நம்புறதில்ல, அவ்வளோதான் வித்தியாசம். ஓரளவு இருக்கலாம். மந்திரம், ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஒரு அர்ச்சனைக்கும் போது மந்திரம் சொல்கிறாங்கல்ல, அந்த மந்திரத்துக்குன்னு ஒரு தன்மை இருக்குமில்ல. ஒரு மந்திரம் சொல்கிறதுனால அந்த கடவுள் வந்து சாந்தி அடைஞ்சு நம்மளை ஹெல்ப், அதுக்கு தான் மந்திரமெல்லாம் சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி மந்திரங்களும் இருந்திருக்கும். ஒரு பார்வதியே வந்து மூசிகாசூரன் வந்து வயிற்றுக்குள்ளே சிவபெருமான் போனோடனே கணவனை இழந்து விட்ட துக்கத்தில் வந்து தவம் இருந்தாங்க. தவம் இருக்கும்போது கணவனையே நினச்சி சந்தனத்தை பிசைஞ்சு இப்படி வந்து வச்சார். சும்மா கையிலேருந்து சந்தனம் வச்சதே அதுதான் விநாயகன் வந்தார்ல. அது ஏதோ மந்திரம் சொல்லி இப்படி வச்சோன்னா விநாயகனே வந்துட்டார்ல. அப்போ அந்த மாதிரி எது வேணாலும் வரலாம். அது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ மந்திரங்கள் வந்து இப்போ பில்லி சூனியம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பார்க்கும்போது மந்திரங்கள் தவறாக யூஸ் பண்ணப்படுதான்னு நினைக்கிறீங்களா? ஜோதிடம், ஜாதகம், இது மந்திரம், பில்லி சூனியம், ஓலைச்சுவடி எல்லாமே தவறு நடக்க ஆரம்பிச்சிச்சு. அது ஒரே ரீசன் வந்து காசு பணங்காசு பண்ணுறதுக்காக அதை பற்றி தெரியாதவங்க கூட எனக்கு தெரியும் செஞ்சிட்ருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. பில்லி சூனியம்ங்கிறதெல்லாம் அதெல்லாம் உண்மை. ஒரு சூனியம் வைக்கிறதுங்கிறதெல்லாம் நடந்திருக்குது. அது சூனியம் வச்சதுனால மென்டலான கதையெல்லாம் எங்கள் ஊர்லேயே நடந்திருக்கு. நான் நேரடியாக பார்த்துருக்கேன். மென்டலாகி தெரிஞ்சவங்கெல்லாம் பார்த்துருக்கேன். நல்லா இருந்தவங்க திடீர்னு வந்து மென்டலாகி போனதுக்கெல்லாம் சூனியன்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் சூனியம் எடுக்க ட்ரை பண்ணாங்க. அப்புறம் அது எடுத்தாலும் இவர் இறந்துருவார்னு சொல்லியிருக்கான். அப்போது அதே மாதிரிலாம் இறந்து போயிருக்காங்க. ஒரு விஷயம் இருந்திருக்கும், அந்த இருந்த விஷயத்தை காசு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னன்னா அதை பற்றியே தெரியாதவன் நான் வந்து பில்லி சூனியம் எடுக்கிறவன் அப்படின்னா நீங்கள் நம்புறீங்க, ஆனால் அவனுக்கு அதே தெரியாது. அவன் எதையாவது ஒரு மந்திரத்தை சொல்லுதுன்னா முடிஞ்சது உங்களுக்கு அப்படின்னு தசனி வச்சுட்டு போ அப்படின்னு. பொதுவாக வந்து ஜோதிடம் சொல்வதற்கு காசு வாங்கவே கூடாது. அது வந்து இனாம். இந்த பில்லி சூனியம் எடுக்கிறது, ஓலைச்சுவடி படிச்சுட்டு அதுக்குண்டான ரீசன் சொல்கிறது, ஜாதகம் சொல்கிறது, இந்த ஜோசியம் பார்க்குறது எல்லாமே பணங்காசுக்காக பண்ணக்கூடாது. இது ஜோதிடத்துடைய மெயின் ஐதீகமே அதுதான். ஏன்னா அப்படி நீ வந்து ஒன்றை எதிர்பார்த்து ஜோதிடம் சொன்னால் அது வாக்கு பலிதம் இல்லை. உங்கள் வாக்கு பலிக்காதான். நீ என்ன நல்லது சொன்னாலும் கெட்டது சொன்னாலும் பலிக்காது. ஸோ வாக்கு பலிதம் முக்கியம். ஆக என்னென்னா, ஒரு ஜோதிடம் சொல்பவன் வந்து எனக்கு இவ்வளோ பணம் கொடுன்னு நீங்கள் கேட்கக்கூடாது. பரிசாகவோ சன்மானமாகவோ இனாமாக நீ கொடுக்கணும். அது ஒரு சன்மானம் கொடுக்குறீங்க. எனக்கு ஒரு கடமையை நீங்கள் செஞ்சதுக்கு உங்களோட சன்மானம். இப்போ அது வியாபாரமாக்கிட்டாங்க. ஸோ அது தவறு. நானாக கொடுத்தா அது வேறு, நீங்களாம் கேட்டு வாங்கினா அது வியாபாரம் இல்லையா? அதுதான். அதனால் ஜோதிட கூற்றே இப்போ வந்து முரண்பாடாக போயிட்டுருக்கு. நான் எல்லா ஜோசிகாரையும் சொல்ல, சில பேர் அந்த பணங்காசுக்காகவே ஜோசியம் பார்க்குறாங்க, அது தவறு. சரி, நீங்கள் பொதுவாக கோவமே படாத ஒருத்தர், ரொம்ப எப்பவுமே ஒரு சிரிச்ச முகத்தோடு சிரிச்சுட்டே இருக்கிறவர். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இயல்புக்கு மாறா சமீபத்தில் அந்த தமிழா நிகழ்ச்சியில் வந்து கோபப்பட்டு வெளியேறினீங்க. என்ன நடந்துச்சு சார்? இல்லை, அது வந்து எனக்கு